பாண்டவர்கள் தங்கள் மரணத்தை போலியாக நிகழ்த்தி ரகசியமாக தப்பி சென்று வேடமிட்டபடி கிராமங்களிலும் காடுகளிலும் அலைந்து திரிகின்றனர். இப்படியாக அரச குடும்பத்திற்கு வாழ்க்கை கடினமாக மாறுகிறது. அதுவும் பீமனுக்கு இன்னும் கடினமாக இருந்தது. அவனுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க அவனுக்கு புரத சத்து தேவைப்படுகிறது. ஆகவே பாண்டவர்கள் பகலில் சேகரித்த உணவை 2 பகுதிகளாக பிரிக்கின்றனர். ஒரு பாதி குடும்பத்திற்கு, மற்றொரு பாதி பீமனுக்கு. இப்படியாக அவர்கள் பிராமணர்களாக வேடமிட்டபடி ஏகசக்ரா என்ற நகரத்திற்கு வருகின்றனர். வாழ்க்கை திடீரென்று மாறிவிடுகிறது. போர்கள் இல்லை, அரசியல் இல்லை, வெறும் பிச்சை எடுப்பது மட்டுமே. அந்த ஊரில் ஒரு தம்பதியினர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கவே குந்தி அந்த பெண்ணுடன் நட்பாகிறாள். இப்படியாக ஒரு நாள் இரவு பயங்கரமான அழுகுரல் கேட்டு அவர்கள் விழித்தெழுகின்றனர். அந்த கிராமத்தை பகாசூரன் என்ற அசுரன் அச்சுறுத்திக் கொண்டிருந்தான். அவன் மக்களை கொல்வதும் அவர்களது கால்நடைகளை உண்பதும் வீடுகளை அழிப்பதும் என பெரும் அழிவை ஏற்படுத்தி வந்தான். இதனால் கிராம மக்கள் அவனோடு ஒரு ஒப்பந்தம் செய்து அவனது பசியை ஆற்றுவதற்காக ஒவ்வொரு வாரமும் நிறைய உணவு நிரம்பிய ஒரு வண்டியை அனுப்பினார்கள். ஆனால் பகாசூரனோ தனக்கு மற்ற உணவுகளுடன் ஒரு மனிதனும் உண்ண வேண்டும் என கேட்கிறான். ஆகவே ஒவ்வொரு குடும்பமும் வாராந்திர காணிக்கையாக வரிசையாக ஒரு உறுப்பினரை தியாகமாக அனுப்ப வேண்டும் என தீர்மானிக்கின்றனர். இப்போது பாண்டவர்களுக்கு உறைவிடம் கொடுத்தவர்களின் முறை வரவே குந்தி அவர்களது குடும்பத்திற்கு பதிலாக தன் மகன்களில் ஒருவனை அனுப்ப முன்வருகிறாள். குந்தி யாரை அனுப்பியிருப்பாள்? உங்கள் யூகத்தை கமெண்ட் பண்ணுங்க. மகாபாரத தொடரோட அடுத்தடுத்த சீரிஸை கேட்கணும்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கதகளி, உலக கதைகள் ஒரே இடத்தில்.